தலைமை பொறுப்பேற்கும் ஜாதகர் யார்? அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு சின்ன நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, கட்சி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது சங்கம் அதை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கோ அது எந்த ஜாதகருக்கு அமையும் அதை பார்க்கலாம். சூரியன் தான் தலைமை பொறுப்புக்கு காரகம் வைக்கின்ற கிரகம். அதனால் நம்ம ராசி வீடுகளில் சிம்மத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். சிம்ம ராசியில் சூரியன் இருக்கலாம், அல்லது மேச ராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கலாம். இது அடிப்படை விதி. இரண்டாவது முக்கியமான விதி அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சிம்மத்தை பார்வை செய்திருக்கணும், அல்லது சிம்மாதிபதியான சூரியனை குரு பார்வை செய்திருக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு தலைமை பொறுப்பேற்கும் தகுதி வந்துடும். அவங்க அதாவது என்ன சொல்கிறது, சிறிய பொறுப்புகளாக நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு தலைமை ஏற்று வழிநடத்தும் ஆற்றல் உண்டாகும். நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு பதவி வாழ்நாளில் வந்து சேரும்.